எப்பவுமே தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் சொல்லிட்டு தான் செய்வார். அதான் ரொம்ப முக்கியம். அமலேக்குக்கு எதிராக பயங்கர தீர்க்க தரிசனம் இருக்காது. இந்த அமலேக்கியர்களை கர்த்தர் வளர விட்டார். அவர்கள் வளர்ந்தார்கள். அந்த லாஸ்ட் வேர்டு நாம் எடுத்துக்கொள்வோம். அமலேக்கு முற்றிலும் நாசமாவான் அப்படின்னு இருக்குது. எப்படி இருக்குது? முற்றிலும் நாசமாவான் அப்படின்னா டோட்டலி ஹி வில் பி எராடிகேட்டட் அப்படின்னு இருக்குது. வானத்தின் கீழெங்கும் இராதபடிக்கு என்ன செய்வேன்? நாசம் பண்ணுவேன் அப்படின்னு இருக்கா தீர்க்க தரிசனம். பாருங்க, அப்பவே அந்த கிமு 1700 காலங்களில் அவர்கள் என்ன செய்தார்கள் சொன்னால், இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து வரும்போது வழி கொடுக்கவில்லை. எப்படி மோவாபியர்கள் வழி கொடுக்காமல் போனார்களோ இவர்களும் என்ன செய்யவில்லை? வழி கொடுக்கல. யாத்திராகமம் 17:8 அது இருக்கிறது பாருங்க. அமலேக்கியர் வந்து ரெபித்தீமிலே இஸ்ரவேலரோட என்ன செய்தார்கள்? யுத்தம் பண்ணினார்கள். இந்த ரெபித்தீம் அப்படிங்கிற இடம் கிட்டத்தட்ட இஸ்ரேலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 350 கிலோமீட்டர் இருக்கும். அவ்வளோதான். மைல் கணக்கில் சொல்லும் போது 250 மைல். அப்போ எருசலேமுக்கு, அதாவது இஸ்ரேல் தேசத்திற்கு அவர்கள் வருவதற்கு முன்னான ஒரு இடம் அது ரெபித்தீம். அந்த ரெபித்தீமில் இவர்கள் குடியிருக்கிறார்கள். இவர்கள் நல்ல பலத்தவர்களாக இருந்தார்கள். கடைசியில் இவர்களுக்கு எதிராக யுத்தம் பண்ண வேண்டியதாகி போச்சு. யுத்தம் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை உண்டாயிடுச்சு. யுத்தத்துக்கு வந்தவங்க அவங்க தான். பாருங்க, இஸ்ரேலுக்கு வழிவிடாமல் இந்த அமலேக்கு என்ன பண்ணுறாங்க? அமலேக்கு ராஜாவும் அமலேக்குடைய கூட்டமும் யுத்தத்துக்கு வராங்க. ஒருவேளை இவங்க வழி விட்டுருந்தாங்கன்னு இவங்களுக்கு ஆசீர்வாதத்தை சொல்லியிருப்பார் கர்த்தர். எப்பவுமே வாழ்க்கை நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் தான் இருக்குது நம்முடைய ஆசீர்வாதம், நம்முடைய சாபம். ஆமாம், ரெண்டும் அதுக்கு உள்ளாடி தான் இருக்குது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இதிலே நாம் புரிஞ்சுக்கலாம். 13வது வசனம், யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே முறியடித்தான் அப்படின்னு. பட்டய கருக்கு அப்படின்னா எல்லாரையும் வெட்டி போட்டாங்க. நிறைய பேர் அங்கே இறந்தார்கள். ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைங்க இல்லை, அவங்களை சீக்கிரம் யாருமே என்ன பண்ண முடியாது, அவ்வளோ சீக்கிரம் ஜெயிக்க முடியாது. இப்போ கூட பாருங்கள், இஸ்ரேலை எதிர்த்து எத்தனை நாடுகள் பாருங்கள், நீங்கள் அப்படியே யோசிக்கல. அமெரிக்கா வந்து இஸ்ரேலோட பெரிய நாடு. அமெரிக்கா பெரிய நாடு. ஹவுதிஸ் அமெரிக்காவை அட்டாக் பண்ணும்போது ட்ரம்ப் திரும்ப என்ன பண்ணல, தாக்கவே இல்லை. ஆனால் இஸ்ரேல் பயங்கரமாக தாக்குதல் பண்ணிடுச்சு. ட்ரம்ப் பண்ணலை. ஹவுதிஸ் கிட்ட சமாதான பேச்சுக்கு அப்படியே நைஸாக போயிட்டாங்க. எத்தனை நாடுகள் பாட்டு, கிட்டத்தட்ட 7 நாடுகள். இப்போ ஆண்டுடைய பார்வை ஜெருசலேமில் இருக்கிற அப்படின்னாலே அடுத்த பாட்டுக்கு உலகத்தை கொண்டு போகணும், அவருடைய வருகை வரணும், யூரோப்பியன் யூனியன் கவர்மெண்ட் வரணும். இந்த ஒரு விஷயங்கள் அங்கே இருக்கிறனால இஸ்ரேலை அழிக்க விட மாட்டார் கர்த்தர். எத்தனை நாடுகள் எழுந்திருந்தாலும் இஸ்ரேல் அழிக்க விட மாட்டார். இங்கேயும் அப்படிதான் பாருங்கள். இது ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது நமக்கு அன்னைக்கும் அப்படி தான் இருக்குது, இன்றைக்கும் அப்படி தான் இருக்குது அப்படிங்கிற கணக்கில் நம்ம அதை பார்க்கணும். அன்னைக்கு வழி எகிப்திலேருந்து வராங்க. கிட்டத்தட்ட 350 கிலோமீட்டர் அவங்க எகிப்திலேருந்து வராங்க. வழி விட்டு இருந்துருக்கலாம்ல, வழி விடல, பிளாக் பண்ணுறாங்க. யுத்தத்துக்கு வராங்க. கடைசியில் யுத்தத்தில் இஸ்ரேலர்கள் தான் ஜெயித்தார்கள். பாருங்கள், மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி கடைசியில் 15ஆம் வசனம் யெகோவா நிசி என்று பெயரிட்டு அமலேக்கின் கை பாருங்க. அடுத்து 16ஆவது வசனம் பாருங்க. அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியா தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் அப்படின்ட்டாரா. அப்பா பயங்கரமான பாருங்க. ஒரு இனத்துக்கு எதிராக, அமலேக் அப்படிங்கிற ஒரு இனத்துக்கு எதிராக எவ்வளவு பெரிய தீர்க்க தரிசனம் பாருங்க. கிதியோன் காலத்தில் பலமுறை என்ன செய்தார்கள்? இந்த அமலேக்கியர்கள் படையெடுப்பு செய்தார்கள், ஆனாலும் ஜெயிக்கவில்லை. கர்த்தர் இன்னைக்கு இஸ்ரவேலுக்கு அந்த நாட்டை கொடுக்கணும்னு விரும்புகிறார். எந்த நாடு? இஸ்ரேலுங்கிற அந்த ஒரே ஒரு நாட்டை யூதர்களுக்கு கொடுக்கணும்னு கர்த்தர் நினைக்கிறார். இப்போ கர்த்தர் நினைக்கிற அந்த நினைப்பை கர்த்தருடைய மனதிலிருந்து இந்த உலகம் அல்லது இந்த உலக அரசியல் இல்லைன்னா இந்த உலகத்தில் இருக்கிற அணுகுண்டுகள் எத்தனை வந்தாலும் என்ன செய்ய முடியாது, அந்த கர்த்தருடைய மனதில் இருக்கிற அந்த நினைப்பை எடுத்து போட முடியாது. இன்னைக்கு நீங்கள் பார்க்கும்பொழுது உலக சரித்திரத்தில் நான் முதல்ல சொன்னது போல எல்லா இனங்களும் அழிந்தது. இஸ்ரவேலோடு கூட போராடின நாடுகள் அழிந்தது, இனங்கள் அழிந்தது. பயங்கரவாத குழுக்களை உருவாக்குகிறது. மதம் என்கிற அந்த பெயரை எடுத்து அது ஒரு ஆயுதமாக மாற்றி, அதை ஒரு சண்டையாக மாற்றி, அழிவாக மாற்றி எப்படி போகுது பாருங்கள். அரேபியர்கள் இன்றளவும் நீடித்து இஸ்லாமியர்களாக மாறி இருக்கிறார் என்று சொன்னால் ஆபிரகாமுடைய பிரேயருக்கு கர்த்தர் ஒரு வாக்குறுதி கொடுத்தார். எ ப்ராமிஸ். இஸ்மவேலுக்காகவும் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்ட அப்படின்னா உன் பிரேயரை நான் கேட்டேன். நீ இஸ்மவேலுக்காக ஜெபித்தாய். யூ பிரேய்டு. இப்ராஹிம் பிரேய்டு. நான் அவனை ஆசீர்வதிப்பேன். பார்த்தீங்களா? இப்போ அவங்க கொடுக்குற அந்த வார்த்தை எவ்வளோ கரெக்டாக இருக்குங்க. நான் அவனை ஆசீர்வதித்து
அப்ப இப்ப பாருங்க அந்த வேடுகளை பாருங்க, அவனை மிகவும் அதிகமாக மிகவும் கர்த்தர் ஒரு வார்த்தையை சொன்னாருன்னா அவனுக்கு அதுதான். அதனாலதான் அரபு நாடுகள் இவ்வளவு இருக்குது, இவ்வளவு பிளஸிங்ஸா இருக்கிறாங்க. நான் அவனை மிகவும் அதிகமா இல்லையா, மிகவும் அதிகமாக பலுகவும் பெருகவும் பண்ணுவேன் அப்படின்னு. அவன் அடுத்த வசனம் பாருங்க, அவனுக்கு எத்தனை பிரபுவான் பாருங்க, 12 பிரபு. அப்ப அவன் 12 பிரபுக்களை பெறுவான், அவனை பெரிய ஜாதியாக. இன்னைக்கு நீங்க பாருங்க, அந்த அரேபிய இனம், அந்த அரேபிய மக்கள் ஒரு பெரிய இனம் தானே. அவங்க இந்த பைபிளில் சொல்லப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தை யாரால தொடச்செறிய முடிஞ்சிச்சு? கர்த்தர் சொன்னதுதான். அமலேக்கு அழிவான், பெலிஸ்தியர் அழிவான், மோவாபியன் அழிவான், அம்மோனியன் அழிவான் என்று சொல்லப்பட்ட எல்லா தீர்க்கதரிசனங்கள் நிறைவேறியிருக்கிற பட்சத்தில் இந்த இனம் பாருங்க, இந்த மக்கள் பாருங்க எந்த அளவு தடைத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த வாக்குறுதிகளை அவர்கள் யோசிக்கிறது இல்லை. அப்போ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அரேபியர்களும் இஸ்ரேலர்களும் கிட்டத்தட்ட பிரதர்ஸ், அவங்க பிரதர்ஸ், சகோதர சண்டை தான் இப்போ போயிட்டு இருக்குது. ஒரே ஒரு நாடு தான் அவங்களுக்கு இருக்குது. இதுவும் வருகின்ற நாட்களில் வேறு விதமாக போகும்.